புதுச்சேரியில் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆணையில் உள்ள குழப்பங்களை சரி செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர் கூட்டமைப்பு மனு அளித்து வலியுறுத்தி உள்ளது. புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான கல்வி தகுதியில் கணினி சான்றிதழ் படிப்பு கட்டாயம் என குறிப்பிடப்படவில்லை. ஆனால் துறையின் மூலமாக வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் 3 மற்றும் 6 மாத கணினி படிப்பு சான்றிதழ் அவசியம் என உள்ளது. தற்பொழுதைய ஆட்சேர்ப்பு அறிவிப்பினை 2015 பணி நியமன விதிகள் படி வெளியிடப்பட்டுள்ளதாக துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைவு நியமன விதிகளை வெளியிட்ட தங்களது தலைமையிலான வருவாய்த்துறை அதனை மாண்புமிகு துணைநிலை ஆளுநரின் ஒப்புதலோடு அரசிதழில் வெளியிடாமல் 2015 நியமன விதிகளை பின்பற்றி ஆட்சேர்ப்பு அறிக்கை வெளியிடப்பட்டது ஏன் என்ற கேள்வியை எமது அமைப்பு முன்வைக்கிறது. அவ்வாறு நியமன விதிகளை இறுதி செய்யும் பணியை தொடர முடியவில்லை என்றால் எதற்காக ஆட்சேர்ப்பு அறிக்கையை வெளியிட்டீர்கள் என்ற கேள்வியையும் முன்வைக்கின்றோம். இம்மாநிலத்தில் நிரப்பப்படும் இதர அரசு பதவிகளான அசிஸ்டன்ட் எஸ்ஐ, துணை தாசில்தார் மற்றும் யூடிசி, எல்டிசி உள்ளிட்ட எந்த பணி நியமனங்களிலும் கட்டாய கணினி சான்றிதழ் கேட்காத சூழ்நிலையில் இப்பதவிகளுக்கு கட்டாயம் என கூறியிருப்பது எவ்விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் முன்வைக்கின்றோம் என பல்வேறு குளறுபடிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது.